எங்கள் அப்பா வந்து இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இல்லை. அவர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்ன வாட்ச் பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணி நீ இந்த மிஸ்டேக் பண்ணுறேன்னு ஒரு இடத்துலையும் எல்லாமே எனக்கு சொல்லி தருவாங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பாட்டி என்னோட தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு தரலை. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா அவரோட அண்ணா வந்து ஒரு ஆட்டோ ஷெட் வச்சுருந்தாங்க. அங்கே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அவர் அப்படி ஸ்டார்ட் பண்ணனால தான் என்னால் இப்போ வந்து எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஓட்ட முடியும். டேடி வந்து 11 டைம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவரால் இன்னும் ஓட்ட முடியும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியும். எங்கள் அப்பா நினச்சா இப்போ வந்து ஐஎன்எம்ஆர் சீரியஸில் ஓட்ட முடியும். ஆனால் அவரோட எல்லா பட்ஜெட்டையும் நான் எடுத்துக்கிறேன். அதோட அவுட்கம் வந்து அவருக்கு நான் எதுவாக தந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ahead. டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு நம்ம கூட இந்தியாவோட யங்கஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேசர் கபிலேஷ் இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம இந்தியாவுக்காக ஒரு பெருமை சேர்த்துருக்கீங்க நீங்கள். எப்படி இருக்கு அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட்? அவ்வளோ ஹாப்பி. என்னோட ஹார்ட் ஒர்க்கோட அவுட்புட்டாக தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த பசங்களுக்கு இந்த பைக் மேலே ஒரு தனி விதமான ஒரு கிரேஸ் ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு எந்த வயசுலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு? நான் ரேசிங் வந்து 12 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு பைக் ரேசர் தான். அவர் வந்து 11 டைம் நேஷனல் சாம்பியன், 3 டைம் இன்டர்நேஷ்னல் சாம்பியன். அவரோட ரேசஸ்லாம் பார்ப்பேன். அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணார் எனக்காக. என்னோட ப்ராக்டிஸ் டைம் எல்லாம் ஃபுல்லாக. ஓகே. அதோட அவுட்கம் வந்து அவருக்கு நான் எதுவாக தந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இதில்? நான் வந்து ஓவாலே அப்படின்ற ஒரு பைக் இருக்குது. ஓகே. அந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி நடத்துவாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு. அது வந்து இந்தியாலேயும் நடந்தது. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைக் ஓட்டினேன். அந்த ஓவாலே 160 சொல்லுவாங்க. அந்த பைக் தான் நான் ஓட்டினேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ். அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் என்னோட பெஸ்ட் ஃபினிஷ் 4th நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து நான் மினி ஜிபியிலே வின் பண்ணி ஸ்பெயின் அந்த ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா அந்த மினி ஜிபின்றது அந்த கான்டெஸ்ட் நடக்கிற வந்து 2 பேர் செலக்ட் பண்ணி வேர்ல்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. எப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, இந்தியா, தாய்லாந்து, ஜப்பான் அந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க மோஸ்ட்லி. அந்த இடத்துக்கு போனோம். அங்கே வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அடுத்து வந்து நாங்கள் ஐஎன்எம்ஆர்சி ஓட்டினோம் இங்கே இந்தியன் நேஷ்னல் சாம்பியன்ஷிப். அங்கே வந்து நான் 160 குரூப் டின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்து ஒரு நாவஸ் கேட்டகரி மாதிரி. அதில் R15 V3 ஓட்டினேன். அதுக்கப்புறம் டிவிஎஸ் ருக்கின்ற ஒரு ரேஸ் ஓட்டினேன். அதனால் டோட்டலாக 2 ரவுண்ட் ஓட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தினால அந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரூலை. இந்த மாதிரி 15 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் ஓட்ட முடியும் அப்படின்னு. அதனால ஐஎன்எம்ஆர்சி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு இந்த வருஷம் 2024 எம்எஸ்பிகே ஸ்டார்ட் பண்ணோம். எம்எஸ்பிகேல வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் வந்து நாங்கள் நினச்சபடி போல் பைக் இஷ்யூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் வந்து ரவுண்ட் 3 2 போடியம் பண்ணேன். ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட். ஓகே. பைக் இஷ்யூஸ் அப்படிங்கும்போது என்ன மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சு? என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து எனக்கு கிளச் ப்ராப்ளம் இருந்தது. என்னோட பைக் நான் வந்து பிட்ல இருந்து வெளியில போறேன். அது வரைக்கும் நல்லா இருந்த பைக் வந்து நான் வெளியே ரேஸ்க்கு போகும்போது என்னோட கிளச் வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ நான் யூஸ் பண்ணது ஒரு கவாசகி. அது வந்து ஒரு 2012 சொல்லலாம், ரொம்ப ஓல்ட் மாடல். ஏன்னா அப்போதைக்கு நாங்கள் வாங்குற பைக் வந்து மலேசியாவுக்கு வரல. அதனால நாங்கள் வந்து அந்த பைக் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது எங்களால். அது கிளச் ப்ராப்ளமு. அதனால என்னால் ரேஸே ஸ்டார்ட் பண்ண முடியல. அடுத்த ரேஸ் வந்து கியர் லிவர் தெரியுமா? கியர் லிவர் அது வந்து என்னோட செகண்ட் லேப்பே கலண்டி விழுந்துருச்சு. மொத்த ட்ராக்குமே 5th கியரில் தான் ஓட்டினேன். செகண்ட் ரேஸ் வந்து என்னோட செயின் கட் ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்ட் 3 ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து நான் 3rd ஃபினிஷ் பண்ணேன். செகண்ட் ரேஸ் வந்து நான் லீட் பண்ணிட்டு இருந்தேன், ரேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்தேன். அப்போ வந்து என்னோட இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் 3rd முடிக்க வேண்டியா இருந்தது. ரவுண்ட் 4ல என்னோட ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால நான் செகண்ட் முடிக்க வேண்டியா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ரேஸில் ஃபர்ஸ்ட். ரேசிங்கில் வந்து காமன் தான், பைக் ஃபெயிலியர்ன்றது காமன். அதை வந்து நம்ம
எப்படி எடுத்துக்கணும்னு அங்கே சொல்லி தரதுக்கு எனக்கு கைட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதை நான் கொஞ்சம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவேன். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, 14 இயர்ஸில் ஒருத்தரால் பைக் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க 18 வயசு அதுக்கு ஆகணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த 14 இயர்ஸில் இது எப்படி பாசிபிள், இதுக்கு என்ன ரூல் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? 18 இயர்ஸ்ன்றது வந்து அந்த ஏஜ் பார் வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்தியாவில் அப்படி கிடையாது. நீங்கள் இந்தியன் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு 15 இயர்ஸ் ஆனால் நீங்கள் வாங்கலாம். ஆனால் முன்னாடி 12 இயர்ஸ் நீங்கள் இருந்தாலே வாங்கலாம். அந்த ரூல் வந்து இந்த வருஷம் மாற்றிட்டாங்க 15 இயர்ஸ்னு. நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ்லேயே நீங்கள் உங்களுக்காக லைசன்ஸ் வாங்கிடலாம். எஃப்ஐஎம் லைசன்ஸ் வந்து 9 to 10 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் உங்களோட ரேசிங் லைசன்ஸ் வாங்கலாம். அந்த ரேசிங் லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் மினிமம் லெவல் 1 லெவல் 2 ரேசிங் அகாடமின்னு இருக்கும். அதில் வந்து லெவல் 1 அண்ட் லெவல் 2 முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு உங்களோட லைசன்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள். இது 14 இயர்ஸ்ன்றதே வந்து ரொம்ப அதிகம். மித்த கண்ட்ரி ஸ்பெயின், ஸ்பெயின் போகிறோம், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி இடத்துலலாம் 6 to 7 இயர்ஸ் 5 இயர்ஸ்லேருந்து ரேஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்ல, எல்கேஜி ப்ரீகேஜி அந்த மாதிரி அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து ரேசிங்கில் போடுவாங்க. எப்படின்னா ரேசிங் ஸ்கூல் இருக்கும். இந்தியாவில் இருந்து நான் வேற எங்கேயும் போனதில்லை. இந்தியாவில் இருக்கிறதுனால நான் நினச்சேன் ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தா 5 years 6 yearலேருந்து எல்லாரும் அண்டர்போன் ஓவாலேன்னு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா கார்னர்ஸு எல்லா பைக்லேயுமே ஓட்டியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பைக் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க அதில் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பிரெல்லி, டன்லப் அந்த மாதிரி டயர் கிடைக்காது நம்மளுக்கு ஈஸியாக. நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா அங்கேயே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் அதை நம்ம கொண்டு வரதுன்னா 100% டேக்ஸ் இருக்கும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னா. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. நம்மளால் இந்தியன் பிராண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த இந்தியன் பிராண்டுக்கும் நீங்கள் வேறு டயருக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அதை ஓட்டிட்டு இதில் ஓட்டினா வந்து ஐஸ்லேயும் உட்லேயும் ஓட்டுற மாதிரி இருக்கும். கிரிப்பே தெரியாது. அதுவும் அந்த இடத்துல ட்ராக்கும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து ஒரு அந்த ட்ராக்குக்குன்னு ஒரு பம்பியாக இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து அந்த ட்ராக் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். நீங்கள் எங்கே வெளியே போனாலும் டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து வந்து வெளியே போனீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கிராவல் போட்டு வச்சுருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இந்தியன் ட்ராக்கு டெல்லியில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அந்த டெல்லி ட்ராக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஒரு நாள் ஓட்டணுன்னா உங்களுக்கு ஒரு 60 to 80,000 வரைக்கும் ஆகும் ஒரு நாள் ஓட்டணும்னா. அந்த அப்படி இல்லைன்னா இங்கே மெட்ராஸில் ஒரு ட்ராக் இருக்குது, மெட்ராஸ் ரேசிங் சர்க்கியூட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வந்து எப்படின்னா ரொம்ப பம்பியாக இருக்கும், க்ளீனாக இருக்காது, க்ரிப் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் அந்த ட்ராக் வெளிநாட்டில் ட்ராக் ஓட்டிட்டு வந்துட்டு தாய்லாந்து நேஷனல் இந்த ட்ராக் ஓட்டினீங்கன்னா அந்த ட்ராக் நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் எப்படின்னா அந்த ட்ராக்ல உங்களோட பைக் வந்து இவ்வளோ கீழே கொண்டு போனாங்கன்னா இவங்களில் வந்து இவ்வளோதான் கொண்டு போக முடியும். இந்தியன் ட்ராக்ல பைக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்தோனேஷியாவில் ஓட்டு வந்து அதே மாதிரி இங்கே ஓட்டினீங்கன்னா நீங்கள் கிராஷ் தான் ஆவீங்க கண்டிப்பீங்க. ஓகே, நீங்கள் அந்த டயரோ போட்டு அதே மாதிரி இங்கே ஓட்டினீங்கன்னா இங்கே கண்டிப்பாக கிராஷ் தான் ஆவீங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஓட்டிட்டு அங்கே போய் ஓட்டுறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கே ஓட்டிட்டு இங்கே வந்து ஓட்டுறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு மெயின் டிராபேக் இந்தியன் ரேசிங்க்கு. இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸு. நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணுற டயர் பார்த்தீங்கன்னா பிரெல்லி. அது வந்து ஒரு 2500 ரிங்கெட் ஆகும், மலேசியன் ரிங்கெட்டு. இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30,000 கிட்ட ஆகும் ஒரு செட்டு. அதை நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் ஒரு 20 லேப் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த டயரை மறுபடியும் மாற்றுவோம். அந்த மாதிரி எங்களோட ரேசிங் ஷூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட வரும். ஓகே, அந்த ஹெல்மெட் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு 45,000 to 35,000 வரும். நாங்கள் அந்த மொத்தமாக நாங்கள் யூஸ் பண்ணுற கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh அந்த மாதிரி காஸ்ட் வரும். நாங்கள் எப்படின்னா டாப் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் எப்பயுமே. அது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு 20 கிராஷஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நாங்கள் அதை பண்ணுவோம். அந்த 20 கிராஷஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷூட்டோட லைஃப் டைம் போயிடும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னா நீங்கள் இன்னொரு ஷூட் வாங்குற மாதிரி தான் வரும். ஓகே, உங்களுக்காக அப்பா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ரேசிங் விட்டுட்டு உங்களுக்காக நிறைய ஸ்பான்சர்ஷிப் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அப்பாவோட சாக்ரிஃபைஸ் பற்றி சொல்ல முடியுமா? உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு?
அப்பா வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு. எங்க அப்பா நினைச்சா இப்போ வந்து ஐஎன்எம்ஆர் சீரியஸ்ல ஓட்ட முடியும். ம். ஆனா அவரோட எல்லா பட்ஜெட்டையும் நான் எடுத்துக்கிறேன். அதனால வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு மினிமமா ரேஸ் ஓட்டிட்டு அவர் வந்து அவ்வளவா பிராக்டிஸ் பண்ணாம எல்லா பட்ஜெட்டையும் வந்து என் மேல எனக்கு கொடுத்து நான் வந்து புது பைக்கு, புது சூட்டு, ப்ராக்டிஸ்னு இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி அனுப்பிச்சு ரொம்ப சப்போர்ட். எங்க அப்பா வந்து இல்லைன்னா கண்டிப்பா நான் இங்க இல்ல. அதே மாதிரி வந்து கேஸ்ட்ராலும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. கேஸ்ட்ரால் தான் எங்களோட மெயின் ஸ்பான்சரு. அப்பா தான் வந்து எனக்கு எப்படின்னா அவர் இல்லாம என்னால இவ்வளோ ஃபாஸ்டா க்ரோ ஆயிருக்க முடியாது. அவர் எப்பயுமே வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணாம என்ன வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணி நீ இந்த மிஸ்டேக் பண்றேன்னு ஒரு இடத்துலயும் எல்லாமே எனக்கு சொல்லி தருவாங்க. இது இப்படி பண்ணும், இது இங்க இந்த லைன் எடுத்தா ஃபாஸ்டா இருப்பா. அந்த மாதிரி அவர் வந்து அவரோட ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே வந்து எனக்கு செலவு பண்ணி அந்த மாதிரி. இப்போ வந்து எம்எஸ்பிக்கு ஓட்டுறாங்க. அவங்க வந்து Yamaha R1 பைக் ஓட்டுறாங்க. அந்த பைக் வந்து இப்போ கொஞ்சம் பழையசாயிருச்சு. அவங்க வந்து புதுசு வாங்கலான் இருந்தாங்க இந்த வருஷம். ஆனா அந்த பட்ஜெட் வந்து என் மேல போட்டதுனால அவங்களால இந்த வருஷம் அந்த புது பைக்கை வாங்க முடியல. அவங்க கிட்ட புது பைக் இருந்தா அவங்க கண்டிப்பா போடியம் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களால வந்து அது முடியாதனால அவங்க வந்து 7th 6th அந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணிருந்தாங்க. ஒரு மகனா உங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அப்பாவும் ரேசிங் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்க என்னெல்லாம் யோசிப்பீங்க? 2000ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2002 அந்த மாதிரி ரேசிங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பாட்டி, என்னோட தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவுமே எங்க அப்பாவுக்கு தரல. எங்க அப்பாவுக்கு வந்து 14 இயர்ஸா இருக்கும் போது எங்க தாத்தா இறந்துட்டாரு. எங்க பாட்டி மட்டும்தான். எங்க அப்பா வந்து எப்படின்னா அவரோட அண்ணா வந்து ஒரு ஆட்டோ ஷெட் வச்சிருந்தாங்க. அங்க இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி RX வாங்கி அந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு வீட்டுல இருந்து காசு எடுத்து அந்த மாதிரி தான் ரேசிங்கே அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் அப்படி ஸ்டார்ட் பண்ணனால தான் என்னால இப்போ வந்து எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லாம ஓட்ட முடியுது. எனக்கு எப்படி இருக்கும்னா எப்படி டேடி வந்து 11 டைம் நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவரால் இன்னும் ஓட்ட முடியும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியும். அதனால அவர் இன்னும் நிறைய ரேஸ் ஓட்டினா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு அவரை பார்க்க ரேஸ் ஓட்ட. இப்போ டிடிஎஃப் வாசனுக்கும் அப்பா தான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். அப்போ நீங்களும் இருந்தீங்களா லைக் அந்த ஒரு விஷயத்துல, இல்லை அந்த மொமெண்ட்டை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரா? நானும் இருந்த டிடிஎஃப் வாசன் ட்ரெயின் பண்ணும்போது அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவர் டீம் RSRக்குள்ள வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு எங்களை பார்த்து தெரிய ஆரம்பிச்சது. அவர் வந்ததுனால இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் வந்து அந்த ரோட்ல ஓட்டுறவங்களாம் அவர் வந்ததுனால குறைஞ்சு இங்க ட்ராக் வந்து இங்க எப்படி ஃபாஸ்டா ஓட்டலாம்னு நினைப்பாங்க நினைக்கிறேன். எப்படி இருந்தது அந்த டிடிஎஃப் வாசன் அந்த ஒரு டீம் கூட நீங்க இந்த ட்ரைனிங் செக்ஷன்ல எல்லாம் இருந்தப்போ? ஃபுல் ஃபன் கைஸ் தான். ஓகே. நான் ஆக்சுவலி அவங்க கூட ட்ரெயின் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க வந்து என் கூட தான் ஓட்டுவாங்க ட்ராக் டே செஷன்ஸ். அப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா என்னோட இதுல பாக்குறது அவங்க கத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எல்லா லெவல்லையும் லெவல் 1ல டெவலப் பண்ணாங்க, லெவல் 2 எல்லாத்துலேயும் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்காக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 இயர் ட்ரைனிங் அவங்க வந்து ப்ராப்பராக எடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரேஸ் போடியம் ஃபைட் பண்ணுவாங்க. இன்னும் வேற எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் இருந்தது இல்லை. டேடி வந்து விஜய் தேவரகொண்டாவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க ஒரு படத்துக்காக. ஓகே. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஆனால் எங்கள் அப்பா நிறைய செலிபிரிட்டிஸ் ட்ரெயின் பண்ணி. ஓகே. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸில் இந்த ரேசிங்க்கு உண்டான இந்த ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது இப்போது கிடைக்குதா? இப்போ வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த ரீச் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 இயர்ஸில் ஒரு ரேசிங் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு இந்தியாவில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. இன்னும் என்ன மாதிரி ரெகக்னைசேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்? கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்குன்னா என்னது? இன்னும் சப்போர்ட்டே பண்ணலன்னு சொல்லலாம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் ஸ்பெயின்லலாம் போய் கிரிக்கெட்டுன்னு கேட்டால் ஸ்பெயின் பிரசிலில் போய் கிரிக்கெட்டுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல தான் வந்து கிரிக்கெட்னா என்னன்னு தெரியும். ஆனால் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்போ வந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹியூஜான ஸ்போர்ட்ஸ். அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் புரியல.
ம். எப்படின்னா நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்க்கும் அவ்வளோவா என்ன எஜுகேட்டடாக இல்லை ரேசிங் பற்றி. ம். அவங்க என்ன பைக் ரேஸ்னா பசங்க எடுத்து ரோட்ல ஃபாஸ்ட்டாக ஓட்டுவானுங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ம். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேட்டடாக இருக்கணும். ரேசிங்னா என்ன, மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ எப்படி கிரிக்கெட் பற்றி எல்லாருக்கும் தெரியுதோ அதே மாதிரி மோட்டார் ஸ்போர்ட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சா இந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஓவர் ஸ்பீட் பண்ணுறது எல்லாமே கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி உங்களோட அல்டிமேட் ட்ரீம்னா என்ன? எல்லா ரேசரோட அல்டிமேட் டீமும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணுன்றது தான். மோட்டோ ஜிபியில் எனக்கு வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக அதுவும் நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதில் மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.